யூகேல இப்போ நல்ல குளிருங்க. சன்லைட் வந்து ரொம்ப கம்மி. ஈவினிங் வந்து சீக்கிரமாக இருட்டிடும். பசங்களெல்லாம் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா குளிருக்கு சூடாக ஒரு டீ போட்டு குடிச்சாச்சுங்க. இதுக்கப்புறமா டின்னருக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி வீட் பரோட்டா பண்ணலான்னு நான் பரோட்டாவை டீஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா டீஃப்ராஸ்ட் ஆயிருங்க. இதுக்கு நடுவில் குருமா பண்ணிடலான்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுங்க. அதுக்கு தேங்காய் துருவல், கசகசா, சோம்பு, பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கேஷ்யூ நட் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாட்ட தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துட்டேங்க. அது நான் ப்ரெஷர் குக்கர்லேயே பண்ணிட்டேங்க. அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கூடவே பட்டை, கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கேரட், பட்டாணி, காலிஃப்ளவர் நான் ஆட் பண்ணியிருந்தேங்க. உங்களுக்கு என்ன காய்கறிகள் பிடிச்சதோ அதை ஆட் பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கரம் மசாலா, நான் வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணேங்க ஃப்ளேவருக்காக. அப்புறமா அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சோண்டு விட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா போதுங்க. அதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி விட்டு ஒரு கொதி விட்டுருங்க. அது கெட்டியாக நறுக்குன கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட குருமாவும் ரெடி. சைடில் நான் பரோட்டாவும் போட்டு எடுத்துட்டேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.